நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக பல ஏரி குளங்களை நாங்கள் தூர்வாரி இருக்கோம். தூர்வாருவது மட்டும் இல்லாம நிறைய பனை விதைகளை அங்க வந்து நட்டிருக்கோம். வேர்கள் இறங்கி நீரை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மரங்களை செடிகள் நாங்க நட்டிருக்கோம். கடந்த 70 ஆண்டு கால அரசியல்ல இருந்த இந்த 4 பெரும் கட்சிகளும் செய்ய முடியாத ஒரு செயலை நாம் தமிழர் கட்சி செஞ்சிருக்கு. அந்த பாசறை உருவானது திருப்பூர்லன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஊழல் ஒழிப்பு பாசறை, லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு சொல்லி பாசறையை உருவாக்கி கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட காசு, லஞ்சமா கொடுக்கப்பட்ட காசை நாங்க திருப்பி வாங்கி அந்த மக்கள் கிட்டே கொடுத்திருக்கோம். இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்ல நடந்த தேசிய தடகள போட்டியில தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்ற திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த 6 வீரர்களையும் அவங்களுடைய பயிற்சியாளர்களையும் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு பதக்கங்களும் பாராட்டு சான்றிதழும் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் அப்பா சீமான் அவர்கள் திருப்பூருக்கு வந்தப்ப அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. திருப்பூர் மக்கள் எந்த இடத்துல எந்த சிக்கல்னாலும் நாங்க திருப்பூர் பொறுப்பாளர்கள் உடனடியாக அப்பா சீமானுக்கு தெரிவிப்போம். தலைமையிலிருந்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் கண்டன அறிக்கை, அதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்படி எடுக்கணும்னு உடனடியாக எங்களுக்கு அங்கிருந்து தகவல் வந்துடும். அதுல எங்க நாட்டையே உலுக்கிய ஒரு குரல், யாருனாலையும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது, தங்கை ரிதன்யாவின் குரல். முதல் கண்டன அறிக்கை நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் வந்துச்சு. முதல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே அவினாசி பகுதியில் நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் அவர்களும் இதே மகளிர் பாசறையும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உறவுகளை திரட்டி நாங்க வந்து போராடணும். இது வந்து போராட்டங்களை நான் சொல்லிடுறேனே. கெயில் குழாய் திட்டத்திற்கு எதிரான போராட்டம், உயர் மின்னழுத்த கோபுரங்கள் பதிப்பிற்கு எதிரான போராட்டம், பல்லடத்தில் கிஸ்கால் இரும்பு ஊருக்கு ஆலை மூடக்கோரி நடந்த போராட்டம், நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வேலம்பட்டி சுங்கச்சாவடியை அகற்றணுன்ற போராட்டம், முதலிபாளையம் சிட்கோ இடுவாய் போன்ற பகுதிகளில் அந்த பாறைக்குழிகளை குப்பையை கொட்டக்கூடாது உடனடியாக நிறுத்துங்கன்னு சொன்ன போராட்டம், நூல் விலை உயர்வை கண்டித்து நடந்த போராட்டம், தேவேந்திரகுல வேளாண் மக்களை பட்டியல் வெளியேற்றத்தை செய்யுங்கன்னு சொல்லி அது முயற்சிக்கு எதிரான போராட்டம், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரி போராட்டம், நொய்யல் நதியை தூய்மைப்படுத்துங்க கோரி போராட்டம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு அகற்றவை குறைக்க கோரி நடத்தப்பட்ட போராட்டம், அவினாசி அத்திக்கடவு திட்டத்துக்கான போராட்டம், பாண்டியாறு புனம்பலா நதி நீர் திட்டத்துக்கான போராட்டம்.